இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன், நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் அப்படின்ற அந்த சீரீஸில் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் கிறிஸ்டியனாக இருந்துட்டோம், நீங்கள் ஜோசியம், ஜாதகம், இந்த ராசி பலன், இல்லைனா நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அதை இன்றைக்கே நீங்கள் விட்டு தான் ஆகணும். பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏசாயால 47வது அதிகாரம். நீ உன் சிறுவயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நெல். அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ, பலன் உண்டோ பார்ப்போம். உன் திரளான யோசனைகளினால் நீ இளைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறவங்களா இருந்தோம்னா நம்ம யாருக்கு விரோதமாக செயல்படுறோம்னா தேவனுக்கு விரோதமாக செயல்படுறோம். அவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை நம்ம செய்கிறோம்னு அர்த்தம். அவரை நம்பாம நம்மளோட நம்பிக்கையை வேற எதுல எல்லாமோ வைக்கிறோம் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். அண்ட் நம்ம யாரை சேலஞ்ச் பண்ணுறோம்? தேவனை சேலஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா தேவன் நம்மளை பார்த்து கேட்குறாரு, இந்த மாதிரி நீ நாள் நட்சத்திரம் பார்க்குறன்னா அது உன்னை ரட்சிக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தேவன் சேலஞ்ச் பண்ணுறாரு. அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஏமாத்துறோம், அவருக்கு விரோதமாக செயல்பட நம்ம ஏமாத்துறோம். அதுவும் நம்ம கிறிஸ்டியன்னு சொல்லிக்கிட்டு நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்தோம்னா அது பெரிய ஒரு பாவம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நான் கன்வே பண்ணுறேன். ஐ ஹோப் யூ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். காட் பிளஸ் யூ.